அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஸ் ஆன்கோபிஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நம்ம ஓவரியன் கேன்சர் அது எப்படி வருது, எப்படி கண்டுபிடிக்கணும், அதோடைய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஓவரியன் கேன்சருமே ரொம்ப ஃபீமேலில் ரொம்ப காமன் தான். அதாவது பிரஸ்ட் கேன்சர், செர்வைக்கல் கேன்சருக்கு அப்புறம் மூணாவதான காமன் கேன்சர் இன் ஃபீமேல் வந்து இந்த ஓவரியன் கேன்சர். இந்த ஓவரியன் கேன்சர் வர்றதுக்கு காரணம்னு பார்க்குறப்ப மற்ற கேன்சரை மாதிரியே, அதாவது அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்டு, ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இது தவிர மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறது, சைல்டு பர்த் இல்லாமல் இருக்கிறது, லேட்டாக சைல்டு பர்த் பிளான் பண்ணுறது, இது கூட நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, பிசிஓடி, இது எல்லாமே ஒரு ரீசன் தான். ஸோ இந்த ஓவரியன் கேன்சர் வந்து எந்த ஏஜில் காமனாக வரும்னா ஒரு 45க்கு மேலே தான் ரொம்ப காமனாக வரும். பீக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 60 இயர்ஸ். என்ன பிரச்சனைனா இந்த ஓவரியன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 80 to 90% வந்து ஸ்டேஜ் 3 தான் டயக்னோஸ் பண்ணுறோம். இந்த இயர்லி ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1 and 2 வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பார்த்தா சிம்டமே இருக்காது. ஸ்டேஜ் 2ஓட அட்வான்ஸ் ஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஜ் 3 தான் வந்து சிம்டமே வரும். அதே போல் இந்த சிம்டமே ஸ்பெசிஃபிக்காக அந்த ஓவரியன் கேன்சருக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அப்டோமினல் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும், அப்டோமினல் பெயின் இருக்கும், ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும், சாப்பிட்டோன்னே ப்ளோட்டிங் இருக்கும், யூரின் வந்து அடிக்கடி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம் இருக்கிறதால நிறைய டைம் பேஷண்ட் வந்து இது வந்து கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம், இல்லை வந்து யூரினரி ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி நம்ம அது மாதிரி மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டில் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டாமன் எடுத்தாவே அது பண்ண போதும். ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டாமனில் இது எப்படி தெரியும்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் அட்னெக்சியல் மாஸ், அட்னெக்சியாங்கிறது வந்து அந்த யுட்ரஸ் பக்கத்தில் சைடில் 2 சைடில் இருக்கிறது தான். ஸோ அதில் வந்து மாஸ் இருக்கும், மாஸ் கட்டி இருக்கும். ஸோ ஜென்ரலாகவும் சில டைமில் வந்து பார்த்தா இந்த மாதிரி சிம்பிள் கட்டின்னு சொல்லுவோம், அதாவது சிம்பிள் சிஸ்ட் அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். அது கேன்சரா இல்லை வந்து நார்மல் கட்டியான்றதுல எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னா, அல்ட்ராசவுண்டில் பேசிக்காக சில ஃபீச்சர்ஸ் வச்சு காம்ப்ளெக்ஸ் அட்னெக்சியல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் அட்னெக்சியல் மாஸ்னாவே அது கேன்சருக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். இதுவே சிம்பிள் மாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் ஒரே பண்ண தேவையில்லை. ஒருவேளை காம்ப்ளெக்ஸ் அட்னெக்சியல் மாஸாக இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு சிடி அப்டமனும் அப்புறம் பேசிக்காக பிளட் டெஸ்ட், அதாவது சிபிசி, ஆர்எஃப்டி, எல்எஃப்டி பிளட் டெஸ்ட். இது தவிர இந்த ஓவரியன் கேன்சருக்கு டியூமர் மார்க்கர், அதாவது CA-125ன்னு ஒரு டியூமர் மார்க்கர், கூட வந்து CEA, இந்த 2 டியூமர் மார்க்கர் எடுக்கணும். ஸோ இந்த டியூமர் மார்க்கரை எடுக்கிறோம் ப்ளஸ் சிடி அப்டமன் எடுக்கிறோம். இதுலேயே நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ டியூமர் மார்க்கரும் எலிவேட் ஆகிருக்கு, சிடி அப்டமன்லேயும் காம்ப்ளெக்ஸ் அட்னெக்சியல் மாஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் ஓவரியன் கேன்சர் ரொம்ப அதிகம். ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜிங் பண்ணணும். ஸ்டேஜிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்லா கேன்சருக்கான ஸ்டேஜிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா NCCN அதில் போய்ட்டு வந்து பார்த்தா லாகின் பண்ணி இந்த ஸ்டேஜிங், ஓவரியன் கேன்சர் ஸ்டேஜிங்கை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சிடி ஸ்கேன் எடுத்துட்டு இந்த ஓவரியன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பெட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிடி அப்டமன், எக்ஸ்ரே செஸ்ட் மோர் தென் எனஃப். இப்போ நம்ம சிடி ஸ்கேன் எடுத்துட்டோம், காம்ப்ளெக்ஸ் அட்னெக்சியல் மாசு, பட் ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இருக்குது, அதாவது ரொம்ப ஆப்பரபிளாக இருக்குது, இயர்லி ஸ்டேஜில் இருக்குது. ஒம்மன்ட்டதெல்லாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவ் டெபாசிட் கிடையாது, லிவர் பேரன்கைமல் இன்வால்மெண்ட்டு, லங் இன்வால்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஸ்டேஜ் 1 and 2, ஈவன் சம்டைம் ஸ்டேஜ் 3யோட ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இந்த சுச்சுவேஷனில் நம்ம அந்த CA-125 ப்ளஸ் CA எடுக்கிறோம், அதுவும் ஓவரியன் கேன்சருக்கு மாதிரியே இருக்குன்னா பயாப்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் அட்னெக்சியல் மாஸ் அலாங் வித் எலிவேட்டட் டியூமர் மார்க்குன்னா நம்ம பயாப்சி எடுக்காமையே கம்ப்ளீட் ஸ்டேஜிங் லேப்ராட்டமி அப்படிங்கிற ஒரு சர்ஜரி, இது வந்து ஓவரியன் கேன்சருக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் சர்ஜரி. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓவரி, யுட்ரஸு, செர்விக்ஸு, பெரிட்டோனியம், ஒமன்டம் ப்ளஸ் லிம்ப் நோட்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எடுப்போம். ஸோ ஜென்ரலாக அந்த கம்ப்ளீட் ஸ்டேஜிங் லேப்ராட்டமிக்கும் அந்த யுட்ரஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மாதிரி யுட்ரஸ் ஓவரி மட்டும் எடுக்கிறப்ப அந்த கேன்சர் திருப்பி வர்ற மாதிரி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கம்ப்ளீட் ஸ்டேஜிங் லேப்ராட்டமியில் கேன்சர் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் ஜென்ரல் சர்ஜரிக்கும் இந்த மாதிரி ஒரு கேன்சர் ஸ்பெசிஃபிக் சர்ஜரிக்கும் வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது ஆப்பரபிளாக இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்டு ஸ்டேஜ் 3யோட இயர்லி ஸ்டேஜில் இருக்குன்னா நம்ம எடுத்தோடனே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் ஒருவேளை ஸ்டேஜ் 1C, ஸ்டேஜ் 1A அண்டு 1Bக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீமோதெரப்பியே வேண்டியதில்லை, நார்மல் கிரேடாக இருந்துச்சுன்னா. இன்கேஸ் ஐ கிரேடாக இருக்குது, ஸ்டேஜ் 1C, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ஆக இருந்துச்சுன்னா ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கீமோதெரப்பி கொடுக்கணும். கீமோதெரப்பிங்கிறது வந்து ஒரு 6 சைக்கிள், அதாவது பேக்லிடாக்சல் கார்போபிளாட்டின் கீமோதெரப்பி அலாங் வித் பிவாசிசுமேப் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது, அதையும் நம்ம கொடுக்கலாம். இது தவிர நம்ம வந்து மாலிகுலார் டெஸ்டிங்னு வந்து அந்த ஓவரியன் கேன்சரில் பண்ணுவோம், அதாவது ஜீன் மியூட்டேஷன் எதாவது இருக்குன்னு.
ஒருவேளை பிராக்கா மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா இந்த கீமோதெரப்பி கூட நம்ம பார்ப் இன்ஹிபிட்டார்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அதாவது ஒலாபாரிப்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து ஓவரின் கேன்சரோட இயர்லி ஸ்டேஜ்க்கான ட்ரீட்மெண்ட்டு. ஒருவேளை நம்ம ஸ்கேன் பண்ணோம், இந்த டியூமர் மார்க்கெட் இருக்கிறோம், அதில் பொறுத்த வரைக்கும் ஓவரின் கேன்சர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 3C, எக்ஸ்டென்சிவ் ஒமெண்டல் டெபாசிட்டு, இப்போ லிவர் பேரன்கெமல் இன்வால்மெண்ட்டு, இல்லை லங் இன்வால்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது. எப்பப்பெல்லாம் ஒரு கேன்சர் சர்ஜரியில் நம்ம சர்ஜரி பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியாது நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிய வருதோ, அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து அவசரப்பட்டு அப்டாமனை ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கேன் எடுக்கிறதோட பர்பஸே அது கேன்சராக இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக சர்ஜரியில் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்க்கணும். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் சர்ஜரி பண்ணணும். ஒருவேளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அந்த சுச்சுவேஷனில் ஒரு பயாப்சி எடுக்கணும். பயாப்சி எடுக்கணும்னா நம்ம வந்து கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணணும், அது என்ன டைப் ஆஃப் டிஷ்யூங்கிறதுக்காக நம்ம ஒரு பயாப்சி எடுக்கணும். நிறைய டைம் வந்து பேஷண்ட் கேட்பாங்க, இந்த மாதிரி பயாப்சி எடுக்கிறப்ப கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்கில் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. அதே போல் இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஆல்ரெடி வந்து ஒமண்டம், நம்ம லிவரு, லங்கு, புளூரா அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய ஹார்ம் கிடையாது, அதில் எதுவும் தப்பும் கிடையாது. ஸோ பயாப்சி எடுத்துகிட்டு கேன்சரை உறுதிப்படுத்தணும். கேன்சரை உறுதியானதுக்கு அப்புறம் இந்த சுச்சுவேஷனில் ஒரு 4லேருந்து 6 சைக்கிள் கீமோதெரப்பி, ஃபஸ்ட்டில் ஒரு 4 சைக்கிள் கீமோதெரப்பி, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்லிடாக்சல், கார்போபிளாட்டின் 3 வீக்ஸ் ஒன்ஸு நம்ம வந்து ஒரு 4 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுப்போம். இது கூட பிவாசிசுமேப் ஒரு மெடிசன் வந்து பண்ணால் சேர்த்து வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும். ஒரு 4 சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் அசஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் ஆப்பரபுளாக இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணலாம். ஒருவேளை நம்ம ஒரு 4 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்தோம், 4 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து நமக்கு வந்து ஆப்பரபுளாக இல்லைன்னா இன்னும் ஒரு 2 மோர் சைக்கிள் கீமோதெரப்பி கொடுக்கலாம். இன்னும் ஒரு 2 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டு எந்தளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணிடணும். ஒருவேளை நம்ம 6 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டோம், ஆனால் கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த 6 சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் எந்தெந்த டிஷ்யூலாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஸோ ஏன் அப்படின்னா ஓவரியன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ஜரி பண்ணாமல் விட்டுட்டால் கண்டிப்பாக திருப்பி நமக்கு அப்டமனுக்குள்ளார ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜில் கூட சில டைம் நம்ம வந்து க்யூரேட்டிவாக நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓவரியன் கேன்சரும் அந்த டைப்பு தான். ஈவன் ஸ்டேஜ் 4ஆக இருந்தாலும் ஓவரியன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் கீமோதெரப்பி கொடுத்துட்டு கண்டிப்பாக சர்ஜரி கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 4 to 6 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டோம், சர்ஜரி பண்ணிட்டோம். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட். ஒருவேளை 4 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா சர்ஜரிக்கு அப்புறம் 2 மோர் சைக்கிள்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ். இல்லை ஒருவேளை 6 சைக்கிள் கீமோதெரப்பியுமே சர்ஜரிக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா சர்ஜரிக்கு அப்புறம் ஒன்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிவாசிசுமேப் அப்படிங்கிற அந்த டார்கெட்டட் மெடிசன் அலாங் வித் ஒலாபாரிப்புங்கிற மெடிசன் அந்த பிராக்கா மியூட்டேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் தெரப்பி கூட அந்த பிவாசிசுமேப் கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தெரப்பி அப்போ நம்ம வந்து க்ளோஸாக அவங்கள வந்து 3 months ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஈவன் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டில் ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து 3 months ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 3 months ஒன்ஸ் வந்து டாக்டர் வந்து அப்டமனை செக் பண்ணி பார்த்துட்டு ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் எதாவது இருக்கா, அதே போல் உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிம்டம்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கொஸ்டினரிஸ்லாம் கேட்டுட்டு உங்களை ஃபிசிக்கலாக உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இந்த CA-125 தேவைப்பட்டால் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் வந்து பண்ணி பார்ப்போம். 3 months ஒன்ஸ் வந்து அப் டு ஒரு 3 years வரணும். 4th and 5th year வந்து 6 months ஒன்ஸ் வரணும். 5 yearsக்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ் சிம்டத்தை ப்ராப்பராக மிஸ் பண்ணாமல் கேன்சரை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லா கேன்சரையுமே நம்ம க்யூர் பண்ணிடலாம். தயவுசெய்து இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.